ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷதமாக இயேசு கிறிஸ்தானவர் சிலுவில பேசின 7 வார்த்தைகளில 4வது வார்த்தையாக 7 வார்த்தைகளில 4வது வார்த்தையாக நாம் படித்துக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்தானவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே மிகவும் முக்கியமானவைகள். பைபிளே அவருடைய வார்த்தை தான். ஆனா சிலுவையில பேசின வார்த்தை ரொம்ப மிகவும் ஆச்சரியமானது, அற்புதமானது. உலகத்தையே திரும்பி பார்க்கிற அளவில் அந்த வார்த்தைகள், உலகமே அந்த வார்த்தைகளை இன்றைக்கு விசேஷமாக இந்த குட் ஃப்ரைடே நாட்களில, சிலுவை தியான நாட்களில, தியானிக்கிற நாட்களில கோடான கோடி மக்கள் அந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த வார்த்தை மூலமாக அவர்களை தொடுகிறது, ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், ஆண்டவரை நேசிக்கிறார்கள். உலகத்துக்கே அற்புதமான தெய்வம் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகள். அது அற்புதமானது என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். உலகமும் வேர்ந்து பார்க்கிறதை பார்க்கிறோம். 4வது வார்த்தையாக தவிப்பு. 4வது வார்த்தையாக தவிப்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. என்ன வார்த்தை பாருங்க. சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அவர் தலைமுடியில தலை முள்முடி சுட்டப்பட்டவராய், கை கால்களில் ஆணிகள் கடப்பட்டவராய், அவர் உடம்பெல்லாம் ரத்தம் பீறிக்கொண்டு வருகிறது. அடிகள் அடித்த அந்த அடிகள், காயங்கள் ரத்தத்தை பீறிக்கொண்டு இருக்கிறது. அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு இருக்கிற நேரத்துல பிதாவாகி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தனி. இந்த வார்த்தை அராமிக் வார்த்தையாக இருக்கிறது. அந்த அராமிக் மொழியில தான் இந்த வார்த்தையை சொன்னார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். வேதத்துல வாசிக்கிற அற்புதமான ஒரு வார்த்தைகள். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன். ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்றார். காரணம் இமைப்பொழுதில். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அற்புதமான 12ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தம்முடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றி அக்கிரமக்காரர் நடுவில் எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரன் அக்கிரமும் அந்நியங்களை சுமந்து கொண்டது நிமித்தமாக தாங்க முடியாத அளவில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்ட. 22ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். அந்த 22ஆம் சங்கீதம் கூட இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டதான தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் புலம்புகிறத நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல கூட எலியாவை பார்த்து எலிசா என் ஆண்டவனே என்று சொல்லி கதறுகிறத நாம் பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, அற்புதமாக சங்கீதத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள் இந்த இடத்துல நிறைவேறுகிறத பார்க்கிறோம். அவர் அந்த அராமிக் மொழியில என் தேவனே தவிக்கிற நேரம், உலகத்து சர்வ லோகத்தின் பாவங்களை சுமக்கிற நேரம், பாவத்தைவே பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று அபாக்குக்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அபாக்குக்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண்ணனே என்று சொல்லி ஒரு வேதத்துல அழகாக எழுதி வைத்திருக்கிற பார்க்கிறோம். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 நமக்காக பாவம் ஆக்கினார். பாவத்தை சுமந்தார், அக்கிரமத்தை சுமந்தார், அநியாயத்தை சுமந்தார். கெத்செமனே தோட்டத்துல கூட அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சரீரத்தின் வேர்வை இரத்த துணிகளாக தரையில விழுந்தது. ஜெபிக்கிறார், பிதாவே
இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இது என்னால தாங்க முடியாது. அவர் சிலுவை சுமப்பதற்கு முன்னதாகவே அந்த பாரத்தையும் அந்த அடிகளையும் அந்த வேதனைகளையும் அந்த துக்கத்தையும் பார்த்தவராய் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அவர் ரத்தத்தின் வேர்வை துளிகள் ரத்தமாக தரையில ஓடிற்று. உம்முடைய சித்தம் நடக்கட்டும், ஏன் சித்தம் அல்ல என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்ததை பார்க்க, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் ஒன்றா இருந்து தனிமையாக தவித்தார், தனிமையில தவித்தார். ஏசாயா புஸ்தகம் 59 அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உங்க அக்கிரமங்கள் பாவங்களே அவரும் நம்மை தூரப்படுத்தினார். ஒருவேளை பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நிற்காதபடி கூட தூரப்படுத்தினார். அந்த ஒரே ஒரு நிமிஷத்துல அவர் ஜெபித்த அராமிக் மொழியில, என் தேவனே என் தேவனே, ஏலி லா ஏலி ஏலி லாமா சபக்தனி, ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவர். இம பொழுதுல ஒரே ஒரு செகண்ட் நிமிஷத்துல அவர் கைவிட்டு கை தூக்கினார். எனவே எனக்கு அருமையாக நம்முடைய ஆண்டவர் அருகில் இருக்கிறவர் இப்பொழுது தூரமானார். காரணம் பாவம், அக்கிரமம், அநியாயம், அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்ட ஆண்டவர் அவர் தவிக்கிற ஒரு அங்கலாய்ப்பு கல்வாரி சிலுவையில். எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை பின்பற்றி போனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்போம். தேவனை விட்டு போனால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும். அவரிடத்துல வந்தா அவர் நம்ம சேர்த்து கொள்ளுகிறவரா, அவர் நமக்கு உதவி செய்கிறவரா, அவர் நம்ம பராமரிக்கிறவரா, அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். இது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். சர்வ உலகத்தின் பாவங்களே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியானவர். உலகத்தின் சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவர். ஆகவே உன் பாவத்தையும் என் பாவங்களை கல்வாரி சிலுவையில இயேசு அந்த சிலுவையில பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். நமக்காக கைவிடப்பட்ட நிலைமை இருந்தாலும் மீண்டும் பிதாவாகி தேவன் அவரை தூக்கி எடுத்தார். அவர் உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார், உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். உனக்காக சிலுவையில மரித்தார். அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் தாமே சிலுவையில இயேசு பேசின 7 வார்த்தைகளில இந்த 4வது வார்த்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.